ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோபு 10 அதிகாரம் 12 வசனம். ஜோப் சாப்டர் 10 verse 12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் காப்பாற்றப்படுகிறோம் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. தேவன் நமக்கு தயவு பாராட்டுகிறவர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர். இந்த உலகத்துல நீங்களும் நானும் தாயின் கற்பத்தில் உருவாக வேண்டும் என்றால் அது தேவனுடைய ஜீவன். அவர் நம்முடைய ஜீவனை தாயின் வயிற்றில் வைத்தார் என்பதுதான் உண்மை. Dear children of God, the Lord God has given us life. When we are formed in our mother's womb, He gave His life for us. Even on the cross of Calvary, our Lord Jesus Christ gave up His life so that we will receive the eternal life. So we need to understand the life of God is in us and we are hidden in Christ. That is the reason we are all protected. Our Lord Jesus Christ has protected us. He has given us His own life so that we will receive eternal life. That is the first thing we need to understand. And also our Lord God has given us favor. நம்முடைய தேவன் ஜீவனையும் தயவையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். We have received the favor from God. It is God's favor we are all alive. It is God's favor that our needs are met every day. We need to understand it is only God had supplied all our needs. He is supplying every day all our needs. He will supply even in the days to come. Whatever may be your need, God will supply you. அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, தயவு பாராட்டுகிற ஒரு தேவன். ஆண்டவருடைய தயவு நமக்கு எப்பொழுதும் தேவை. அவருடைய உதவி எப்பொழுதும் தேவை. அவருடைய கருணையின் உள்ளம் நமக்கு எப்பொழுதும் தேவை. அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம். மூன்றாவது, அவருடைய பராமரிப்பு நம்முடைய ஆவியை காப்பாற்றுகிறது. நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய தீபமாயிருக்கிறது. நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. இந்த ஆவி எப்பொழுதும் தேவனால் பராமரிக்கப்படுகிறது. It is the providence of God that preserves our spirit. Our spirit is not quenched because God provides every need for our protection. We are preserved. No one can touch us. God is with us. The Spirit of God is always with us. So He preserves us from every kinds of problems. It is God's providence. The Spirit of God is the providence of God. So we need to believe it. ஆண்டவரே, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினதற்காக உமக்கு நன்றி. என்னுடைய ஆவியை அணைந்து போகாமல் என்னை எப்பொழுதும் நீர் காப்பாற்றுகிறீரே, உமக்கு நன்றி. நீர் என்னை பாதுகாக்கிறீர், உமக்கு நன்றி. Lord, we thank you because your providence preserves our spirit. So we are grateful to you. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு உண்மையுள்ளவர்களா இருப்போம். ஆண்டவருக்காக வாழ்வோம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. நாங்கள் பாதுகாக்கப்பட்டோமே, நாங்கள் பத்திரமா இருக்கிறோமே, எல்லாவற்றுக்கும் காரணம் நீர். நீரே எங்களை பராமரிக்கிறவர், நீரே எங்களை பாதுகாக்கிறவர், நீரே எங்களுக்கு உதவி செய்கிறவர். நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும், தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்தருளும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தருளும். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.